லேப் 9. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா Terraform State எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். day 309 lab. Okay. Sorry, the screen can watch வரட்டும். ஓகே, திரும்பி வந்துருச்சாப்பா? சாரி, கொஞ்சம் நெட்வொர்க் டக்குன்னு கட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ Terraform பிளான் பண்ணிக்குவோம். ஓகே, Terraform பிளான். இப்போ அன்டில் Terraform பிளான் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க ஸ்டேட் ஃபைல் எதுவுமே கிரியேட் ஆகல. இந்த சைட்ல பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க எப்போ Terraform பிளான் போடுறீங்களோ அப்பதான் என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஸ்டேட் ஃபைல் உங்களுக்கு ஒன்று கிரியேட் ஆகும். அது வரைக்கும் ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆகாது. ஓகே, அதை மட்டும் பார்த்துங்க. அப்ளை பண்ணாதான் அதுக்குள்ள டேட்டா பாயிண்ட் வரும். இப்போ இந்த Terraform ஸ்டேட்டுக்குள்ள போனோம்னா எம்டியா தான் இருக்கும். இது உள்ள உங்களுக்கு வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. ஓகே, பாருங்க, அது உள்ள பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட் காணாம போயிடுச்சு திரும்பி. இப்போ ஸ்டேட்டே இருக்காது. ஓகே, இது எல்லாமே இன்ஃபர்மேஷனா மட்டும்தான் இங்க இருக்கும். நம்ம எப்போ இது அப்ளைன்னு கொடுக்குறோமோ அப்பதான் என்ன ஆகும், நமக்கு அந்த ஸ்டேட் ஃபைல் நமக்கு கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ நான் Terraform அப்ளைன்னு கொடுத்துறேன். இப்போ இது பேசிக்கா என்ன பண்ணணும்னா எனக்கு ஒரு 3 வீநெட்டும் 3 வீநெட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, லெட் இட் டூ. ஸோ இப்போ முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த ஸ்டேட் ஃபைல் நமக்கு இருக்கும். இங்க ஃபியூ செகண்ட்ல வந்துடும். ஓகே, வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேட் ஃபைல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். The exam.rgs already exist. Okay. யாராவது உங்களுக்கு படிக்க தெரியுதா என்ன சொல்லுதுன்னு? ஓகே, நம்ம கொடுத்த அந்த பேர்ல இருக்கக்கூடிய example.rg அப்படிங்கிற அது ஆல்ரெடி என்னோட இதுல இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதனால என்னால கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ அதுதான் எரர். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா போய் அந்த பேரை மட்டும் மாத்திக்கிட்டோம். ஓகே, அந்த பேரை மாத்திட்டதுனால நமக்கு என்ன ஆகணும், இப்போ அந்த புது பேர்ல அது நமக்கு கிரியேட் ஆகணும். அந்த பேர் புது பேர்ல கிரியேட் ஆகுதா இல்லை அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பிளான்லயே நம்ம பார்த்துடலாம். ஓகே, state.example.rg கிரியேட் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த நேம் இங்க வந்துருச்சு. அதை வச்சுட்டு இப்ப என்ன ஆகும், நமக்கு வெறும் புது பேர்ல அந்த பேர்ல அது வந்துடும். ஓகே, ஸோ 3 ரிசோர்ஸும் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிரியேட் ஆயிடுச்சாங்கிறது எனக்கு இங்க தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் உடனே பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கிளியர் போட்டேன். நான் போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றேன். எனக்கு என்ன கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் போர்ட்டல்ல போயெல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு இங்கேயே பார்க்கணும் என்னெல்லாம் முன்னாடி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அதுக்கு கமாண்ட் Terraform ஓகே ஷோ அப்படின்னு கொடுத்தோம்னா நீ எந்த ஃபோல்டர்ல எங்க இருக்கீங்களோ அங்க இருக்க ஸ்டேட் மட்டும் எனக்கு உடனே தெரியும். இப்போ அந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் தான் இருக்கு. இதுல போய் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒரு ரிசோர்ஸ் குரூப் இந்த பேர்ல கிரியேட் ஆயிருக்கு. ஒரு வீநெட் இந்த அட்ரஸ் பேஸ்ல கிரியேட் ஆயிருக்கு. அந்த வீநெட்டுக்கு பேர் வீநெட் 1. எந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கு, இந்த ஸ்டேட் எக்ஸாம்பிள் ஆர்ஜி அப்படிங்கிற ரிசோர்ஸ் குரூப்ல. வீநெட் 2 இருக்கு, வீநெட் 3 இருக்கு, அதே ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கு அப்படின்னு ஸ்டேட்ல காமிக்கும். இது டீட்டெயிலா நம்ம பாக்குறது. இதே நான் ரொம்ப ஷார்ட்டா பார்க்கணும் அப்படின்னா இதுலயே போயிட்டு Terraform என்ன பண்ணலாம், ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஷார்ட்டா எனக்கு என்ன சொல்லும்,
எக்ஸாம்பிள் ரிசோர்ஸ், அந்த ரிசோர்ஸ் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு, விநெட் இருக்கு, விநெட்டை 1 2 3 அப்படின்னு இருக்கு அப்படின்னு ஷார்ட்டா எனக்கு என்ன இருக்கோ, என்ன கிரியேட் பண்ணிச்சோ அது அந்த ஸ்டேட்ல இருந்து எனக்கு எடுத்து அழகா கொடுத்துரும். இதே ஸ்டேட் ஃபைல ரொம்ப பெருசா இருக்கு, ஓகே, அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர்ல மட்டும் நான் கிரிப் பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கமாண்ட் இருக்குன்னா, அதுக்கு Terraform list grip அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. பாத்தீங்கன்னா Terraform State list pipeline, உங்களுடைய கண்ட்ரோல்ல இந்த ஷிஃப்ட்டுக்கு சாரி என்ட்ருக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பைப்லைன் கேரக்டர் இருக்கும், ஓகே, ஒரு நீட்டா கோடு இருக்கும், அதுக்கு பேர் பைப்லைன்னு சொல்லுவோம். அந்த பைப்லைன் போட்டுட்டு கிரிப் அப்படின்னு போட்டுட்டு என்ன நேம் வேணுமோ இந்த RG ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னா என்ட்ரு பண்ணீங்கன்னா என்ன பண்ணும், அதை மட்டும் எடுத்துட்டு வந்து காமிக்கும். ஓகே, இப்போ அதே நேரத்தில் எனக்கு விநெட் மட்டும் வேணும்னா என்ன பண்ணும், இந்த இடத்துல போய் நம்ம போட்டோம்னா நமக்கு விநெட்டில் உள்ள என்ன இருக்கும், விநெட் 1 அப்படின்னு எடுத்துட்டு வந்து காமிக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த விஷயத்த நம்ம மேனிப்புலேட் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி ஷோ ஸ்டேட் ஷோ எனக்கு வேணும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கோடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஸ்லாஷ் கொடுக்கணும் முன்னாடி. வித்தின் கோட் இருந்துச்சுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு ஸ்லாஷ் கொடுத்தாதான் நமக்கு அவாய்ட் பண்ண முடியும். இப்ப போட்டோம்னா நமக்கு அந்த ஃபுல் லிஸ்ட் அந்த விநெட்ல என்னெல்லாம் இருக்கோ அந்த டீட்டெயில் நமக்கு அப்படியே வந்துடும் ஃபுல்லா வராம. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பண்ணி பார்க்கறதுக்காக இந்த கமாண்ட்ல யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இதை மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, ஓகே, ஒரு ரிசோர்ஸ் வந்து இங்க இருக்கு, ஓகே, திடீர்னு நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா போய் போர்ட்டல்ல போய் ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஓகே, ஆனா இங்க எனக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா எப்படி சேஞ்ச் ஆகும்? ஸோ இங்க இருக்க அட்ரஸ் ஸ்பேஸ் ஸ்டேட்ல தான் இருக்கு, ஸ்டேட்டுக்கு ஒரு ஐடி இருக்கும், ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும், ஓகே, இப்படிதான் இருக்கும் ஸ்டேட். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்டை நம்ம என்ன பண்ணலாம், சில விஷயங்களை வந்து நம்ம எடுக்கலாம், மாத்தலாம், எல்லாமே பண்ணலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஓகே, இங்க போயிட்டு இந்த ஸ்டேட்ல இருந்து ஒரே ஒரு ரிசோர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், ரிமூவ் பண்ண போறேன். பார்த்த ஒரு ரிசோர்ஸை ஸ்டேட்ல இருந்து ரிமூவ் பண்றேன், போர்ட்டல்ல ரிமூவ் பண்ணல. எனக்கு போர்ட்டல்ல 3 விநெட் இருக்கு, ஆனா என்னோட ஸ்டேட் ஃபைல்ல இருந்து ஒரே ஒரு இதை மட்டும் ரிமூவ் பண்றேன். அதுக்கு என்ன பண்றேன், ஸ்டேட் RM, ஓகே, விநெட் 1 அப்படிங்கிற நான் ரிமூவ் பண்ணேன்னா என்ன ஆகும், ஸ்டேட்ல இருந்து எனக்கு அது போயிடும். இப்போ நான் போயிட்டு இங்க போய் பார்த்தேன்னா எனக்கு என்ன இருக்கும், ஸ்டேட்ல இருந்து அது போயிருக்கும். ஓகே, ஸோ விநெட் 1 என்னோட ஸ்டேட்ல இல்லை, தெரியுதா? பாருங்க, ரிசோர்ஸ் குரூப் இருக்கு, விநெட் 2 இருக்கு, ஓகே, விநெட் 3 இருக்கு, ஆனா விநெட் 1 இல்லை. இதை நான் திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணனா என்ன பண்ணலாம்னா இங்க போயிட்டு ரிசோர்ஸ் குரூப்ல லிஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு விநெட் 2 1 காணா போயிடுச்சு. ஆனா எனக்கு என்ன இருக்கு, போர்ட்டலுக்கு போனேன்னா என்னோட போர்ட்டல்ல போயிட்டு இங்க போர்ட்டல்ல போட்டு பார்த்தேன்னா எனக்கு போர்ட்டல்ல அது டெலீட் ஆகல. ஓகே, போர்ட்டல் என்ன ஆகல, எனக்கு அது டெலீட் ஆகல, அந்த ரிசோர்ஸ் அங்கேயே தான் இருக்கு. ஸ்டேட் எக்ஸாம்பிள் ரிசோர்ஸ், இந்த ரிசோர்ஸ் இங்கேயே தான் இருக்கு, எனக்கு எதுவுமே ஆகல, ஆனா எனக்கு ஸ்டேட்ல டெலீட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே, நான் ரன் பண்ணேன்னா என்ன நடக்கும், இப்போ நான் போயிட்டு இந்த இடத்த Terraform, ஓகே, இனிட் பண்ணிட்டு Terraform பிளான் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன நடக்கும், என்ன சொல்லுது, ஒரு ரிசோர்ஸ் ஆட் பண்ணும் அப்படிங்குது. ஏன்னா ஸ்டேட்டுக்கு தெரியல, அது ஏற்கனவே இருந்தது, நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கு தெரியல, பிளானுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணும், இது போய் திரும்பவும் போய் ட்ரை பண்ணும் கிரியேட் பண்ண. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 தான் இருக்கு. ஓகே, இப்போ ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா, ராஜா கேட்டார் இல்லையா, இதை எப்படி வந்து கரெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா இந்த பேக்கப்னு இருக்கு பாருங்க, இந்த பேக்கப் போனா பேக்கப்ல என்ன இருக்கும் நமக்கு, சாரி எல்லாரும் இருக்குமா, கேக்குதா? ஏதோ திடீர்னு கட்டான மாதிரி சவுண்ட் வந்துச்சு, அதான் கேட்டேன். ஓகே, ஸோ இப்போ பேக்கப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ இந்த பேக்கப் போனீங்கன்னா பேக்கப்லயும் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே,
ஸோ ஸ்டேட் பேக்கப் போனீங்கன்னா இந்த பேக்கப்ல உங்களுக்கு என்ன இருக்கு, அந்த பழைய விநெட்டோட இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. இதை ரீஸ்டோர் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், இது எது பண்ணணுமோ பண்ணலாம். பட் ஆனா இந்த பேக்கப்பும் ஓவர் ரைட் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த பேக்கப்பை நம்ம ஆல்வேஸ் என்ன பண்ணணும், செக்யூரா வச்சிருக்கணும் ஒண்ணு. ஓகே, இப்போ ஆனா எனக்கு ரீக்ரியேட் பண்ண வேணாம். எனக்கு என்ன பண்ணணும்னா அந்த ரிசோர்ஸை நான் என்ன பண்ணணும், ரீஃப்ரெஷ் பண்ணணும், இம்போர்ட் பண்ணி இங்க கொண்டு வரணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்க போயிட்டு ஓகே டெராஃபார்ம் ஓகே ரீஃப்ரெஷ் ஓகே அப்படின்னு கொடுத்தேன்னா இப்ப எனக்கு என்ன வரும், ரீஃப்ரெஷ். அப்படின்னா எனக்கு என்ன சொல்லுது, இந்த ரிசோர்ஸ் எக்ஸாம்பிள்ல இங்க இருந்தது எல்லாத்தையுமே நான் வந்து அவுட்புட்ல ரீஃப்ரெஷ் பண்ணட்டுமா அப்படின்றது. ஆனா எனக்கு பாருங்க இங்க விநெட் 1 and 2 தான் இருக்கு. எனக்கு இந்த ரிசோர்ஸ்ல பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது, ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல. திரும்பவும் போய் நான் இங்க டெராஃபார்ம் லிஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு 2 தான் இருக்கு. நான் ரீஃப்ரெஷ் பண்ணாலும் ஸ்டேட்டை ரீஃப்ரெஷ் பண்ண ட்ரை பண்ணாலும் எனக்கு என்ன வரல, அந்த அங்க இருக்கக்கூடிய 3 ரிசோர்ஸ்ல விநெட் 1 எனக்கு இன்னும் திரும்பி இங்க வரவே இல்லை. ஓகே, எப்படி இதை வர வைக்கிறது, இப்போ நான் போயிட்டு டெராஃபார்ம் பிளான் ஓகே ரீஃப்ரெஷ் ஒன்லி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும், இப்ப பாத்தீங்கன்னா நோ சேஞ்சஸ், ஸ்டில் என்ன சொல்லுது அதேதான், எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை, என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ இதே சேஞ்சஸை இன்னொரு மாதிரி பண்ணி பார்ப்போம். ஒண்ணு எனக்கு வர வேண்டிய ரிசோர்ஸ், இன்னொன்னு என்ன பண்ற, நேரா இங்க போயிட்டு விநெட் 3க்கு போயிட்டு ஓகே சப்நெட் 1 எடுத்துட்டு இந்த இடத்துல ஓகே லெட்ஸ் சே I'm going to add one more address space. Okay, 172.0.0/24. ஓகே, ஒரே ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ் மட்டும் ஆட் பண்றேன். ஓகேயா, சரி கொடுத்துருவோம். எம்பவர்ல என்ன ஒரு 0 மிஸ்ஸிங். ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கும். இதை நான் போர்ட்டல்ல சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்க வந்து ஓகே டெராஃபார்ம் ரீஃப்ரெஷ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும், அங்க என்ன சேஞ்சஸ் இருக்கோ அந்த சேஞ்சஸ் இங்க வரணும். ஏன்னா நான் அங்க சேஞ்ச் பண்ணிருக்கேன், ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கேன் என்னோட இதுல. ஓகே பாருங்க, இப்போ இங்க வந்துட்டு நான் பார்க்கும்போது ஸ்டேட்டுக்கு வரேன். ஸ்டேட்ல வரும்போது இங்க வந்துருச்சா, நான் அங்க பண்ண சேஞ்ச் இங்க வந்துருச்சு, தெரியுதா, ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, ஆனா எனக்கு என்ன வரல, அந்த விநெட்டை ரிமூவ் பண்ணன அந்த விநெட் வரல. ஆனா நான் ஒரே ஒரு விநெட்ல பண்ண சேஞ்சஸ் மட்டும் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த ரிசோர்ஸ் எனக்கு தெரியுது, நான் ரீஃப்ரெஷ் கொடுத்ததுனால அங்க என்ன மெட்டா டேட்டா ஆட் பண்ணாலும் எது ஆட் பண்ணாலும் என்னால ரீஃப்ரெஷ் பண்ண முடியுது. அப்போ நான் எக்ஸிஸ்டிங் ரிசோர்சஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணேன்னா போர்ட்டல்ல போயிட்டு தவிர்க்க முடியாத காரணத்தினால பண்றேன் அப்படின்னா அதை எப்படி நம்ம ஸ்டேட்ல இன்கார்பரேட் பண்ணலன்னா டெராஃபார்ம் ரீஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்தோம்னா கரண்டா இருக்க ஸ்டேட்டை கொண்டு வந்து அப்படியே கொடுத்துரும். நீங்க புதுசா ஒரு ரிசோர்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க, இல்ல இங்க ஸ்டேட்லயே இல்லாத ஒரு ரிசோர்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது இங்க வராது. அதை எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கு பேர் என்னன்னா டெராஃபார்ம் இம்போர்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகே, டெராஃபார்ம் இம்போர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும். ஆனா வெறுசா இம்போர்ட் கொடுத்தா வேலை செய்யாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போர்ட்டலுக்கு போயிட்டு நம்மளுடைய போர்ட்டல்ல இருந்து எந்த விநெட் நமக்கு எந்த ரிசோர்ஸ் வேணுமோ அந்த ரிசோர்ஸுக்கு போயிட்டு ப்ராப்பர்ட்டியில போயிட்டு இந்த ரிசோர்ஸ் ஐடி நமக்கு எடுக்கணும். இந்த ரிசோர்ஸ் ஐடியை எடுத்துட்டு ஓகே நாம அதை கொடுத்தோம்னா நமக்கு என்ன செய்யும், அது கரெக்டா நமக்கு வேலை செய்யும். என்ன பிரச்சனைனா
அந்த ரிசோர்ஸ் ஐடி எடுத்து நான் இங்க கொடுக்கணும்னா எனக்கு நான் ஸ்லாஷ்ல ஆட் பண்ணும். அதனால நான் என்ன பண்றேன், ஏற்கனவே நான் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்க ஆட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன அதுல பிரச்சனைனா எனக்கு ரிசோர்ஸ் குரூப்போட நேம் வந்து தப்பு. அதனால நான் என்ன பண்ணணும், ரிசோர்ஸ் குரூப் நேம் மட்டும் கரெக்டா இங்க ஆட் பண்ணும். ஸ்டேட் -example org. ஓகே, ஏன்னா இந்த ரிசோர்ஸ் வேணுங்கிறதுனால நான் வந்து ஐஃபன் போட்டு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்கு Terraform import என்ன பர்டிகுலர் ரிசோர்ஸ் வேணுமோ அந்த ரிசோர்ஸோட ஐடி அப்படின்னு கொடுத்து இப்போ நான் என்ட்ரு பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த ரிசோர்ஸ் வந்து எனக்கு அங்கேருந்து இம்போர்ட் ஆகி என்னோட ஸ்டேட்ல வந்து உட்காந்துரும். ஓகே, பாருங்க, ஒன் ரிசோர்ஸ் இம்போர்ட் சக்சஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட். இப்போ நான் ஸ்டேட்டுக்கு போனேன்னா என்னோட ஸ்டேட்ல அந்த ரிசோர்ஸ் இருக்கும். ஓகே, vnet 1 இருக்கா, ஸ்டேட்ல இருக்கு. இங்க நான் போயிட்டு இப்போ ஸ்டேட் லிஸ்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன இருக்கும், vnet 1 2 3 இருக்கும். இருக்குதா? ஸோ இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நாம இங்க கொண்டு வந்து நாம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், அந்த சேஞ்சஸ் என்ன பண்ணலாம், நம்ம இங்க கொண்டு வந்து நாம ரீஃப்ரெஷ் பண்ணி ஸ்டேட்ல இருந்து நாம எடுத்துக்கலாம். இது லோக்கல்ல நம்ம மேனேஜ் பண்ற ஸ்டேட். இன்னொன்னு என்னன்னா, நாம இந்த ஸ்டேட்டை வந்து யூஸ்வலா லோக்கல்ல வச்சிருக்க மாட்டோம். நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ரிமோட்ல தான் வச்சிருப்போம். ரிமோட் ஸ்டேட் என்ன, ரிமோட் ஸ்டேட் எப்படி மேனேஜ் பண்றது, ஒருத்தங்க இப்போ பர்சன் ஏ பண்ண ஸ்டேட்டை நான் எப்படி அக்சஸ் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். வருஷம்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டே வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்குவோம். ஓகே, அதோட இன்னைக்கு நிறுத்திக்குவோம். ஓகே, ஸோ